விசை பாடத்துல விசையில அழுத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? இது இதானா உத்தரம் கிடைக்குதா பார்ப்போம். சரி, இப்போ அதேதான் இந்த பலூனு இதெல்லாம் என்னது? நிறைய ஆணி வச்சிருக்கிறோம். ஆணியும் குத்தனா என்ன செய்யும்? வலிமையா செய்யும். இதை எப்படி வைப்போம்? இப்ப என்ன செய்ய மாட்டேக்கு? வெடிக்க மாட்டேக்கு. ஏன்? இதுல கூர்மையான பகுதி, அழுத்தும் பகுதி ஒரே பகுதியில் இருக்கிறதுனால அழுத்தம் அதிகமா இருக்குது. அதனால வேகமா வெடிச்சிருது. அதே அழுத்தம் இங்க எத்தனை பகுதிக்கு போகுது? நிறைய பகுதிக்கு போறதுனால இதுல என்னது இல்ல, அந்த அழுத்தம் பரவலாக்கப்படுகிறது. அதனால என்ன செய்யறது இல்ல, வெடிக்கிறது இல்லை. அதனால என்ன செய்யறது இல்ல, இங்க என்ன இருக்கு? இதனுடைய பரப்பு எப்படி இருக்குது? சிறிய பரப்பு. அதனால அழுத்தம் அதிகமாக இருக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் இருக்கு பெரிய பரப்பு, அப்படிதானே? அதிகமாக பரப்பி என்ன அழுத்தம் என்னவா இருக்கும்? குறைவான அழுத்தம் இருக்கு. குறைவான அழுத்தம் இருக்குது. குறைவான அழுத்தம் இருக்குது. இன்னும் 2 புக்கு கொடுங்க. இப்ப என்ன செஞ்சு வெயிட் தாங்குதா? இப்ப வெயிட்டுக்கும் போது அழுத்தம் அதிகமா தானே இருக்கும். ஆனாலும் உடையலையே. அதிக பரப்பின் மீது அழுத்தம் குறைவாக இருக்கும். அதிக பரப்பின் மீது அழுத்தம் குறைவாக இருக்கும். குறைவான பரப்பின் மீது அழுத்தம் அதிகமாக இருக்கும். குறைவான பரப்பின் மீது என்ன செய்யும்? அழுத்தம் அதிகமாக இருக்கும்.